ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? பைபிள் பழைய ஏற்பாடு சங்கீதம் 4வது அதிகாரம் பார்க்குறோம். என் நீதியின் தேவனே, அது தாவீது பாடினது. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக்கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அற்புதமான அதிகாரம் இது. இதில் கடவுளை நோக்கி தாவீது பாடுறார். நான் கூப்பிடும்போது எனக்கு செவி கொடுங்கள், அதாவது நான் சொல்வதையும் கேளுங்கள் அப்படின்னு கூப்பிட்றார். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். நம்ம எல்லா வீடியோ குரான் சேனல்லையும் சரி, பைபிள் சேனல்லையும் சரி, ஜென்ரல் வீடியோ சேனல்லையும் சரி, இந்து மத வீடியோ போடும்போதும் சரி, எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னென்னா, அந்த மதங்களில் சொல்லப்பட்ட கதைகள் நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதில் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியங்கள் மறைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அது பேரே மறைப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது தான் இதில் ரகசியம் தெரியும். இல்லைனா இது சாதாரண ஒரு விஷயம் மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் படித்ததை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் தோணியிருக்கும். அப்படியே நடந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே பைபிள், எல்லா மத புஸ்தகமும், பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாமே தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தான். அதனால தான் பைபிளில் கரெக்டாக அவங்களெல்லாம் தீர்க்கதரிசிகள்னு சொல்லியிருப்பாங்க. தீர்க்க தரிசனம்னா எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்கிறது. இப்போ நாஸ்ட்ராடமஸை சொல்லுவாங்க, பாபா வாங்க சொல்லுவாங்க. இதில் எதுவுமே நேரடியாக சொல்லப்பட்டிருக்காது, மறைமுகமாக இருக்கும். அந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பைபிளில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு கதையும் சொல்லுது, இயேசுடைய கதை உட்பட. 2000 வருடம் முன்பு இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், வாழ்ந்தார், கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார். இது எல்லாமே உண்மைதான். ஆனால் அவருடைய கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கதை கிடையாது. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்துடைய விஷயம் அது. ஆதாமுடைய விஷயமும் கூட அப்படித்தான். அது எந்த விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லா மதங்களும் சுட்டி காட்டுது. ஒரு காலத்தில் நடக்கும் சம்பவத்தை மட்டுமே அனைத்தும் சுட்டி காட்டுது. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு காலம்தான் மிக மிக முக்கியமான காலம் உலகத்திலேயே. அது கடவுளே இந்த பூமிக்கு வரக்கூடிய காலம். இயேசுவின் 2ஆம் வருகை அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. கல்கி பகவான் வருவார் அப்படின்னு இந்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, கடவுள் வராருன்றது உண்மை. அந்தந்த மதம் யாரை கடவுள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வருவாங்கன்னு சொன்னதுடைய அர்த்தம் கடவுள் வருவாருன்றது தான் அர்த்தம். அவங்களுக்கு யார் கடவுள்னு தெரியாதனால மதஸ்தாபகரோ அல்லது அவங்க யாரை கடவுள்னு நினைக்கிறாங்களோ அவங்க வருவாங்க அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்போ அது நடக்குது அப்படின்னா, இறுதியில் நடக்குது. எது இறுதி, எந்த காலம், எப்படி கண்டுபிடிக்கிறது? 2000 வருடம் முன்பு
இயேசு சொன்னதாக பைபிளில் போட்டு இருக்கும். உலகம் அழிவதை நீங்கள் இதே கண்ணால் பார்ப்பீங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவ மதத்தில் மறுஜன்மம்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2000 வருஷம் முன்னாடியே உலகம் அழிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க பார்த்துருக்க முடியும். அப்படி அழியலை அப்படின்னாலே நேரடியாக பொருள் கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாதுன்றது நிரூபணமாகுது. ஸோ நிறைய பேர் அது அப்போ பொய்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அது அப்போத்துக்கான விஷயமே கிடையாது. இறுதியில் நடக்கிற விஷயம், இறுதியில் கடவுள் வந்து போதிக்கிற விஷயம் அங்கே இயேசு சொன்ன மாதிரி இருக்குது. ஏன்னா கடவுள் வருவது உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு வரார். வந்து ஒரு ரகசியத்தை சொல்கிறார். அவர் வந்த பிறகு தான் இது கடைசி நேரம்னே தெரியும். அவர் சொல்லும் பொழுது தான். எப்படி எந்த காலகட்டத்தை வச்சு சொல்கிறாரு இதான் அழிய போகுது? ஒன்று, அவர் வர்றது உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, அவர் இந்த காலச்சக்கரத்தை சொல்கிறார். 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாக, அடுத்த பாதி நரகமாக இதே பூமி இருக்குது. குறிப்பாக சொர்க்கமாக பாரத பூமி தான் இருக்குது. அங்கே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் கொஞ்சம் கூட இருக்காது. அதுக்கு பதிலாக அன்பு, அமைதி, தூய்மை போன்ற தெய்வீக குணங்கள் மட்டும்தான் அவர்களுடைய பார்வையில், வார்த்தையில், எண்ணத்தில், உள்ளுணர்வில் இருக்கும். ஸோ அப்படி தெய்வீக குணங்களில் நிரம்பி வழிஞ்சதுனால அந்த மனிதர்களை தெய்வங்கள் அப்படின்னு இன்னைய வரைக்கும் இந்துக்கள் வழிபடுறாங்க பாரத தேசத்தில். காரணம், இங்கே தான் சொர்க்கமாக இருந்தது அப்படிங்கிற ரகசியத்தை இறைவன் சொல்கிறார். இப்போ எங்கே போயிட்டாங்க அந்த தேவதைகள்? எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து ஏன்னா ஆத்மா அழியாது. மறுஜன்மம் எடுத்து அடுத்த 2100 வருடம் இதே பூமி நரகமாகும் பொழுது அவங்களுடைய முன்ஜென்மத்தின் சிலைகளை வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் வழிபடுறாங்க. வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான் அந்த தேவதைகள் அப்படிங்கிறதே மறந்துட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்துட்டோம். இந்த பாவத்தில் விழுந்ததுனால அதற்கு தண்டனையாக சொர்க்கத்தில் இருந்த அழகு, தெய்வீக குணங்கள், சக்திகள், ஆரோக்கியம், அளவற்ற செல்வம் எல்லாத்தையும் கொஞ்சமாக இழந்து, அனைத்தையும் இழந்த நிலையில்தான் இறைவன் வரார். மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்கான ஞானத்தை சொல்வதற்குத்தான் இந்த காலச்சக்கரத்தை சொல்கிறார். நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உலக அழிவு உண்மையில் துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அழியக்கூடிய உடம்பும் கிடையாது. நிறைய பாவம் சேர்ந்துடுச்சு. பாவம் நிரம்பிய உலகத்தில் இருக்கிறீங்க. பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா பாவமே இல்லாத புண்ணியம் நிரம்பிய சொர்க்கத்தில் இருப்பீங்க. ஸோ கிறிஸ்தவ மதத்தில் உங்களை பாவிகள்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் நரகத்தில் வாழறீங்கன்னு அர்த்தம். ஸோ சொர்க்கத்தில் எந்த விதமான பாவமும் இருக்காது. யாரும் காமம்னா என்னென்னு தெரியாது. காமத்தினால அங்கே யாருமே பிறக்க மாட்டாங்க. அதோடைய நினைவாக இயேசு காமம் இல்லாமல் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எப்படி அங்கே குழந்தை பிறக்கும்? திருமணமாகும், குழந்தையும் பிறக்கும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அதனால தான், அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் இந்துக்கள் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஆனால் தெரிஞ்சுட்டு கும்பிட்றாங்களா? தெரியாது. யாருக்குமே தெரியாது. எந்த மதத்தினருக்கும் எதை பற்றியும், கடவுளை பற்றியோ, கடவுளுடைய படைப்பாக்கிய சொர்க்கத்தை பற்றியோ எதுவுமே தெரியாது. அவரே வந்து சொன்னால் தான் தெரியும். இப்போ வந்து சொல்கிறார், மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாக போகுது, அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம் இல்லாமல் இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ மாறணும். ஆனால் எப்படி இருந்தோம்? இப்போ எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்தோம்? ரகசியத்தை சொல்கிறார். நீ உடம்புன்னு உன்னை நினைத்து பிறரையும் உடல்னு பார்த்ததுனால தான் காமத்தில் விழுந்த. அதான் மாம்சமானவர்கள் பைபிளில் அடிக்கடி இருக்கும். நீ அழியக்கூடிய இந்த மாம்சம் கிடையாது, இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா. அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுது.
அப்படின்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் எல்லாருக்கும் இருக்கும். 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடல் நினைக்கும் போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுறோம். இப்போ மீண்டும் இது வரைக்கும் நாம் செய்த பாவத்தை எல்லாம் அழிக்கணும்னா அந்த பாவம் செய்வதற்கு காரணமான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திலேருந்து விடுபடணும். அதற்கு காரணமான உடல் நான் என்கிற உணர்விலிருந்து விடுபட்டு மீண்டும் ஆத்மான்ற உணர்வில் நிலைப்படணும். அதற்கான சக்தி ஆத்மாவில் இல்லை. ஸோ அந்த சக்தி இருக்கணும் அப்படின்னா இந்த சக்தியில் எப்போவுமே நிரம்பி இருக்கும் இறைவனை நினைக்கணும். அவரைத்தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லது கர்த்தர்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமசிவன் அப்படின்னு இந்துக்களும் சொல்கிறோம். பாருங்கள், பரமபிதா, பரமாத்மா, பரமசிவன் ஒருவருடைய பேர். ஸோ அவருக்கு மட்டும்தான் இந்து தெய்வங்களில் மனித உடல் இருக்காது, லிங்க ரூபம் இருக்கும். ஏன்னா அவர் ஒளி ரூபத்தில் இருக்கிறார். ஆத்மாவும் இங்கே அப்படி தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, ரொம்ப சின்ன புள்ளி ஆத்மா. கடவுளும் அதே மாதிரி ஒரு ஆத்மா தான். ஆத்மாவை மாதிரியே பரமாத்மாவும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். எந்த வித்தியாசமும் தோற்றத்தில் கிடையாது, குணத்தில். இந்த பூமியில் வந்து நடிக்கிற நடிப்பில் தான் வித்தியாசம் இருக்குது. ஒன்று, நாம் மறுஜன்மம் எடுத்து சொர்க்கத்தின் சுகத்தையும் நரகத்தின் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். இறைவன் சொர்க்கத்தில் வந்து சுகத்தையும் அனுபவிக்கலை, நரகத்தில் வந்து துக்கத்தையும் அனுபவிக்கலை. மாறாக இந்த பூமிக்கு அவர் வரார். ஏன் வரார்னா இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த ஞானத்தை கொடுத்து தான் மனித குலத்தை அவர் மீட்க முடியும். எதில் மீட்கிறார்? பாவத்தில் மூழ்கி இருக்கிறவங்கள பாவத்திலிருந்து மீட்கிறார். பாவம் செய்ததினால் அதன் பலனாகிய தண்டனையிலிருந்து மீட்கிறார். சொர்க்கத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி மாறுங்க. ஏன்னா ஆத்மா குணத்தை தான் அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போகும். வரப்போகிறது சொர்க்கம். சொர்க்கத்திற்குரிய குணத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்க, தாரணை பண்ணிட்டீங்கன்னா சொர்க்கத்தில் பிறவி எடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். போன ஆத்மா அங்கேயே இருக்கும், சொர்க்கத்துக்கு வராது. சொர்க்கம் முடிந்து 2500 வருஷம் கழிச்சு நரகம் ஆன பிறகு தான் ஜென்மம் எடுப்பார்கள். சொர்க்கத்திற்கு வருவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக்காதவங்க. சொர்க்கத்திலும் எல்லாரும் ஆரம்பத்தில் வந்து 2500 வருடத்தின் முழு சுகத்தை அனுபவிக்க மாட்டாங்க. யார் பக்காவாக இருக்கிறாங்களோ, கடவுளுக்கு சமமாக தூய்மையாக இருக்கிறாங்களோ, அவங்க தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வந்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிக்க முடியும். ஸோ அப்படி கடவுளுக்கு சமமாக யார் ஆவாங்க அப்படின்னா, கடவுள் சொல்கிற அத்தனையும் யார் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆவாங்க. என்ன கடவுள் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தார்? ஒன்றுமே கிடையாது. உங்களை ஆத்மானே உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்கன்றார். அந்த ஆத்மாவுடைய அப்பா சிவத்தந்தை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை சதா நினைவு பண்ண உடல் என்பதையே மறப்போம். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மாவில் தான் உங்கள் கவனம் போகணுமே தவிர உடலின் பக்கம் கவனம் போகக்கூடாது. அதில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், ஆத்மாவை பார்க்கணுன்றதில். ஸோ அப்படி யார் பக்காவாக ஆகுறாங்களோ அவங்க தான் கடவுளுக்கு பக்கத்தில் வராங்க. அது கடவுளுடைய குணத்துக்கு ஈக்குவலாக வராங்க. அப்படி ஈக்குவலாக இருக்கிறவங்க தான் கடவுளுக்கு சமமாவாங்க. அவங்க தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் புரிந்தால்தான் அடுத்த லைனே உங்களுக்கு புரியும். அதனால தான் இதை சொன்னது. பாருங்கள், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக்கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் இல்லையா? இறைவனுக்கு நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு
விசாலம் அப்படிங்கிறது பிரைட்னஸ், ப்ராட்னஸ், இது மாதிரி நிறைய அர்த்தம் வரும். இங்கே என்னென்னா அனைத்தும் அளவற்று இருக்கக்கூடிய சொர்க்கம், அனைத்து செல்வங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை எனக்கு கொடுத்தீங்க, அதுதான் எனக்கு விசாலம் உண்டாக்குனீங்க, நெருக்கத்தில் இருந்ததுனால அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கதைப்படி வேறு ஒரு சிச்சுவேஷனுக்காக பாடப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதில் எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம்தான் நாம் இப்போ சொல்கிறது. எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஸோ இது பக்தி மார்க்கம். கடவுள்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறது பக்தி மார்க்கம். ஏன்னா இறைவன் நம்முடைய அப்பா, அவருடையது அத்தனையும் நமக்கே. இந்த உணர்வில் அனைத்தை இறைவன் சொர்க்கத்தை படைக்கிறார். அந்த சொர்க்கத்தின் அதிபதியாக அவருடைய குழந்தை தான் ஆக முடியும். யார் அவரோட குழந்தை? எல்லாரும் அவரோட குழந்தை தான். ஆனால் அவர் சொல்கிறத யார் கேட்குறாங்களோ அவங்க தான் நேரடி குழந்தைகள், நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ அவங்களுக்குத்தான் சொர்க்கத்தையே கொடுக்கிறார். இறைவன் சொல்வதன்படி நடக்கிறவங்களுக்கு. ஆனால் இறைவனை வணங்குறது இருக்குது பார்த்திங்களா, அது பக்தி மார்க்கம். எல்லா மதங்களும் பக்தி மார்க்கம். நரகத்தில் தான் வரும், சொர்க்கத்தில் எந்த பக்தியும் இருக்காது. சொர்க்கத்துக்கு போனால் இறைவன் சொன்ன மாதிரி ஆத்ம உணர்வு அடையணும். ஆத்ம உணர்வு வருவதற்கு இறைவனை நினைச்சிக்கிட்டு இருக்கணுமே தவிர பக்தி பண்ணுறது கிடையாது. அவர்கிட்ட கேட்கறது கிடையாது, வேண்டுதல் பண்ணுறது கிடையாது. எல்லாமே நம்முடையது. இப்போ அதுக்கு நாம் தகுதிப்படுத்திக்கணும். சொர்க்கத்தில் காமம் இருக்காது. அதே மாதிரி காமம் இல்லாமல் இருக்கணும். உடலை பார்த்தா தானே காமம். ஆத்மாவை பாருங்கள், அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடாத, மாமிசத்தை சாப்பிடாத சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணும்னா நீங்கள் மாமிசம் சாப்பிட்டா உங்களை அனுமதிப்பாரா? யோசிக்கணும். பக்தி சொர்க்கத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறது கிடையாது. நரகத்தில் வாழறதுக்கான ஒரு வழி, நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி தான் ஞானம். அது இறைவனே கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே விண்ணப்பம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இறைவனை தவிர நமக்கு யாருமே இல்லைன்னா நமக்கு என்ன கஷ்டம் இறைவன்கிட்ட விண்ணப்பம் பண்ண, வேண்டுதல் பண்ண? மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். ஸோ இது தாவீது பாடினாலும் கூட இது இறைவனே சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? மனிதகுமாரர்களே, மனிதகுமாரன், மனுஷகுமாரன் தான் இயேசுவே சொல்லுவாங்க. மனிதனாக பிறந்தவன், மனிதனாக கடவுள் பிறந்தார், அப்படி கிறிஸ்தவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அப்படின்னா மனுஷன், அவ்வளோதான். மனிதகுமாரனா மனிதனாக பிறந்தவன் தான் மனுஷன். ஆனால் அந்த மனிதன் தான் கடவுளுக்கு குழந்தை. கடவுளை வழிபடி அப்படியே நடக்கிறவங்க அவருக்கு பிரியமான குழந்தை. ஸோ அப்படி இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு சொல்கிறோம். அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரானில் இருக்கும். இந்த பிரம்மாவுடைய நினைவைத்தான் இயேசுவுக்கு போட்டாங்க. ஏன்னா தன்னுடைய ஒரே குமாரன், பிரியமான குமாரன், மனுஷகுமாரன், இது எல்லாமே அந்த பிரம்மாவுக்கு தான் பொருந்தும். ஸோ இறைவனுடைய மகிமை, அதை யார் அவமானப்படுத்துகிறா? எல்லா மதங்களும் அவமானப்படுத்துது. ஆக்சுவலாக இதுலேயே பின்னாடி, இதுலேயோ அடுத்த அதிகாரத்தில் வரும். அவங்கள எல்லாம் நியாயம் தீரு, அவங்கள குற்றவாளியாக்க, அவங்கள ஒழித்து போடு, அடித்து போடு, நொறுக்கி போடு. எல்லா சர்ச்சிலையும் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் பெந்தகோஸ்தே சர்ச்சில் அப்படி தான் வேண்டுதலே இருக்கும். அவன் காலை முடுக்கி போடும் ஆண்டவரே, ஒடித்து போடும் ஆண்டவரே. முதல்ல அங்கே போனோன்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா கொலகார கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் போல இருக்குதுன்ட்டு. அவங்களுக்கே அது தெரியல, இப்படியெல்லாம் கடவுளை வேண்டலாமா அப்படின்ட்டு. ஏன்னா அது பைபிளில் போட்டு இருக்குது. அதான் பக்தி, கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறது. எல்லாருக்கும் கலியுகத்தில் கண்டிப்பாக துக்கம் இருக்கும், துரோகம் இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு அது கரெக்டாக ஃபிட்டும் ஆகும். ஸோ அதனால் அப்படி வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ கடவுளுடைய உண்மையான மகிமையை விட்டுட்டு அவமானப்படுத்துகிறாங்க. கடவுளுடைய உண்மையான மகிமை என்ன தெரியுமா? அனைத்தையும் இழந்திருக்கிற கலியுகத்து மனிதனை ஞானத்தை போதித்து உடல் உணர்வு அனைத்தையும் இழக்கிறதுக்கு காரணமான உடல் உணர்வை நீக்கி ஆத்ம உணர்வில் நிலை பெற்றால் சொர்க்கத்தை அடைவாய். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம், ஆத்மாவுக்கு சொல்கிற விஷயம். எல்லைக்குட்பட்ட இந்த உடம்புக்குள்ளே நடக்கிற வாழ்க்கைக்காக கொடுக்குற விஷயம் கிடையாது. ஆனால் நிறைய இந்த சார்மிங் பாஸ்டர்ஸ்னு சொல்லப்படுறவங்க ஆசை காட்டி, கடவுள் உனக்கு இவ்வளோ கொடுப்பார், பாத்தியா தாவீதை எப்படி ஆக்கினார், சவுலை எப்படி ஆக்கினார், இப்படி ஆசை காட்டி அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதான் சொல்கிறார், இது கடவுளுடைய மகிமையா? உலகில் இன்பங்களை விட்டால்தான் நீ சொர்க்கத்துக்கே போக முடியும். உலகில் இன்பங்கள் எல்லாம் புலனின்பத்தினால் வர்றது. புலனின்பத்துக்கு மயங்கி தான் புத்தியை இழந்தோம், நிறைய பாவம் செய்தோம், அனைத்தையும் இழந்தோம். இப்போ அனைத்துலேருந்தும் நீங்கள் விலகணும். விலக்க வைக்கிறார் பாருங்க கடவுள். எல்லாம் காமத்தில் மூழ்கி இருக்கும்போது காமத்தையே தூக்கி கடைச வைக்கிறார். பிரம்மா மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க பேர் பிரம்மகுமார் குமாரிகள். அங்கே முக்கியமானதே பிரம்மச்சரிய விரதம் தான். ஸோ காமத்தையே தூக்கி கடைசுறாங்கன்னா மற்றதெல்லாம் தூக்கி கடைச ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதுதான் உண்மையான மகிமை. பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான உலகத்துக்கு எஜமானனாக கடவுள் நம்மை ஆக்கிறார். இதை விட்டுட்டு காலை முடித்து போடும் ஆண்டவரே அப்படி இப்படின்னு கடவுளை அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்களே, எதுவரைக்கும் அப்படி பண்ணுவீங்க? வீண் விஷயங்களே தான் உங்களுக்கு காதுக்கு இனிமையாக இருக்குது, பொய் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. எது வரைக்கும் இப்படி இருக்க போகிறீங்க? இதனால தானே அனைத்தையும் இழந்தீங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஸோ பக்தி யாருக்கு இருக்குது? எல்லாருமே பக்தியில் தான் இருக்கிறாங்க. நாஸ்திகமும் பக்தி தான், அதையும் புரிஞ்சுக்கணும். அது ஒரு மதம், அவ்வளோதான். பக்தி மார்க்கத்தில் அது ஒன்று. ஆஸ்திகனாக இருக்கிறவனுக்கும் கடவுளை பற்றி தெரியாது, நாஸ்திகனுக்கும் கடவுளை பற்றி தெரியாது. அதான் பக்தி. அப்படின்னு அர்த்தம் எல்லாருமே நாஸ்திகர்கள் தான். கடவுளை பற்றி தெரியலையே, இப்போ இறைவன் தான் வந்து சொல்கிறார். அப்போ பக்தி செய்கிறவங்களில் சிலர் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. அதைத்தான் இங்கே பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எப்படி? ஏன்னா ஒரு வயோதிகர் உடலில் வந்திருக்கிறார். இதுவரைக்கும் கூப்பிடும்போதெல்லாம் அவருக்கு தெரியாது. நரகத்தில் மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் நாம் ஒன்றும் கடவுளை வேண்ட மாட்டோம், துக்கமும் கிடையாது. துக்கம் இருந்தால் தானே கடவுளை நினைக்க. ஸோ நரகத்தில் தான் வேண்டுவோம். ஆனால் எப்போவுமே துக்கம் வரும்போது தான் கடவுளை நினைக்க ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு தடவை கூட கடவுள் நீங்கள் சொன்னதே அவர் காதில் விழுந்ததே கிடையாது. காரணம் அவருக்கு காது கிடையாது, உடம்பு கிடையாது. இந்த கடைசின்னு ஒரு வருடம் தான் உடலை எடுத்து வரார். இப்போ நீங்கள் பேசுகிறது அவருக்கு கேட்கும். இந்து மதத்தில் சிவன் கோயிலில் லிங்கத்துக்கு எதிராக நந்தி இருக்கும். நந்தி காதில் பேசினா சிவனுக்கு கேட்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அது எப்படி? நந்தி காதில் நந்தி வெளியில் இருக்கும், சிவலிங்கம் உள்ளே இருக்கும் கர்ப்ப கிரகத்தில். எப்படி இங்கே இருக்கிறது கூட பேசினா அங்கே கேட்கும்? ஏன்னா இந்த நந்தி உடம்புக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார். அதாவது அந்த பிரம்மாவைத்தான் அவங்க நந்தின்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ காது கிடைச்சிருக்குது. வெறும் ஆத்மாவுக்கு கேட்காது. காது இருந்தால் தான் கேட்கும், கண் இருந்தால் தான் பார்க்கும், கடவுளாகவே இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரகசியம்லாம் கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்கிறது. அதன் மூலமாக தான் இதை படிக்கும்போது நமக்கு அர்த்தம் தெரியுது. இல்லைன்னா இது சாதாரண ஒரு அதிகாரமாக தோன்றும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. சர்ச்சில் எந்த சர்ச்சில் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க சொல்லுங்கள்? சரி, அப்போ நான் கூப்பிட்டா அவர் கேட்பாருன்றதுடைய அர்த்தம் என்ன? இப்போ கேட்கக்கூடிய நிலையில் உடலில் இருக்கிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இதெல்லாம் இப்போ கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லை பிரம்மகுமாரிஸ் முரளி
தமிழ், தெலுங்கு, கன்னடா உங்களுக்கு பிரியமான மொழியை போட்டிங்கன்னா அது நீங்கள் யூடியூப்பில் வெப்சைட்ஸ்லலாம் பார்க்கலாம். அதில் கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். சாதாரண விஷயம் கிடையாது இது. இது எவ்வளோ ஆழமான விஷயம் தெரியுமா இது? எனக்கு தெரிஞ்சு எந்த பாதிரியாரும் இதுக்கு விளக்கம் கொடுக்கவும் முடியாது, கொடுத்தும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ கடவுள் சொன்ன ஞானத்தில் தான் இது ஒழிஞ்சிருக்கு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ கோபப்படுறது பாவம் இல்லையா? ஸோ அதை கடவுள் சொல்லுவார், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் பாவம்தான். இந்த பாவம்லாம் முதல்ல எண்ணத்தில் தான் வரும், அப்புறம்தான் செயலில் வரும், வார்த்தையில் வரும், அப்புறம் செயலில் வரும். இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணத்தில் வந்தாலும் கர்மேந்திரியத்தின் மூலமாக அதை செய்யாதீர்கள். வாயினால் பேசாதீங்க, அல்லது வேறு மாதிரி வெளிப்படுத்தாதீங்க. காமத்தையும் சரி, கோபத்தையும் சரி, பற்று, பேராசை, அகங்காரத்தையும் சரி. எப்போ ஆரம்பத்தில், போக போக அது எண்ணத்திலும் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்திலும் இல்லாமல் அழிக்கிறதுக்கு தான் இறைவனை தவிர வேறு எதையுமே நினைக்காம இருங்க அப்படின்னு, வேறு எதையுமே நினைக்காதீங்கன்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ ஏன் அப்படி சொல்கிறாரு? எண்ணத்திலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வராமல் இருக்கிற நிலை நீங்கள் அடையும் போது உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா உலக அழிகிறதுக்கு முன்னாடி தான் வர்றார். நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். இப்போ அந்த அந்த கோபம் வருது, ஆரம்பத்தில் இருக்கும் இல்லையா? போக போக நிறைய ஆழமான ரகசியம்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதை தான் திரும்ப திரும்ப நடக்குன்றார். 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இதே 2025 வருடத்தில், அப்போ தான் இப்போவும் பார்ப்பீங்க, ஒவ்வொரு கல்பத்திலும் 2025 இயேசுவை வைத்து சொன்ன காலண்டர் படி, ஆக்சுவல் காலண்டர் படி பார்த்திங்கன்னா 5000 வருஷம் முடிய போகுது. ஸோ அந்த நேரம் இதே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் ரொம்ப கோடியில் சிலர் தான் இந்த ஞானத்தை எடுத்து புரிஞ்சிக்கிட்டு இறைவனை, உயிரோட்டமான இறைவனை, மெய்யான தேவன், உயிரோட்டமான தேவன் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது கடவுளை குறிக்கிறது. மற்றபடி மனிதர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க இல்லையா? சரி, இப்போ இறைவன் இறைவனை நினைக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறோம். இப்போ இறைவன் சொல்கிறாரு, நடந்தது தான் திரும்ப நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 5000 வருஷம் முன்னாடி இந்த விரலை நான் அசைச்சாதான் இப்பயும் அசைப்பண்ணா, இந்த நேரம் நான் இப்படி அசைக்கணும், அதுக்கான எண்ணம் வரணும், எல்லாமே என் ஆத்மாவில் பதிவாக இருந்தால் தான் துல்லியமாக அப்படியே நடக்கும். படம் மாதிரி இல்லையா? படம் ஒரு சிடியில் இருக்குதுன்னா எத்தனை தடவை போட்டாலும் அதே படம் தானே ஓடும், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினால. அதுமாதிரி ஒரு ஆத்மாவும் ஒவ்வொரு சிடின்னு வச்சுக்கோங்க. 5000 வருஷத்தின் நடிப்பு ஒரு வினாடி கூட மாறாமல் அப்படியே தான் நடிக்கும். அப்படின்னா என்னை பார்த்து ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதான் திட்டிருப்பார். ஏன்னா அந்த ஆத்மாவில் அது பதிவாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க ஆத்மாவில் பதிவானதை அவங்க நடிக்கிறாங்க, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதெல்லாம், கவலைப்பட வேண்டியதெல்லாம் உங்களை பற்றி. என்னுடைய குணம் எப்போயும் அமைதியாக ஆனந்தமாக இருக்குதா? ஏன்னா நான் போக போகிறது சொர்க்கத்துக்கு. கோபப்பட்டேன்னா இங்கேயே கலியுகத்தில் சிக்கிக்க வேண்டியதுதான். இங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் வராரு. கலியுகத்தின் குணமே உனக்கு வரக்கூடாதுன்றார். அப்போ நீங்கள் இங்கே கோபப்படுறீங்க, மைண்டுக்குள்ளே ஆரம்பத்தில் வருது கோபம். அதுக்கு தான் இந்த ஞானம் பக்காவாக இதிலேருந்து வெளில வருவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் வரும் இல்லையா கோபம்? அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? எண்ணத்தில் வந்தாலும் வார்த்தையில் வெளிப்படுத்திடாதீங்க. 2 காரணம். ஒன்று, நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது ரெக்கார்ட் ஆகிடும். இன்னொன்று, நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணமாக தான் வரும். அந்த எண்ணம் அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் அது வார்த்தையாக வந்துடும். அப்போ அந்த அளவுக்கு அது அதிகமாக ஆகும்போது அந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவாகுது, இந்த சூழ்நிலை வந்தால் நான் கோபப்படணுன்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கிறிஸ்தவ மதத்தில் அடிக்கடி அவங்க மனசை நோகடிக்கிறீங்க அப்படின்னா காட் பிளெஸ் யூன்னுவாங்க. ஏன்னா அந்த அவங்க மனசு நொந்துடக்கூடாது, கோபப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம போக போகிறது சொர்க்கம். ஸோ அதனால தான் கோபம் இருந்தாலும் பாவம் செய்யாதீங்க. உள்ளுக்குள்ளே கோபம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாதீங்க. கர்மேந்திரியங்கள், புலன்கள் மூலமாக, வாய் மூலமாக அப்படின்னு அர்த்தம். அடுத்த லைன், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அதாவது
படுக்கையில் தூங்க தான் செய்வோம், படுக்க தான் செய்வோம். இங்கே அமர்ந்திருங்கள்னு வருது. அப்படின்னு அர்த்தம் உட்கார்ந்தாலும் படுத்தாலும், அதாவது ஓய்வு கிடைக்கிற நேரமெல்லாம்னு அர்த்தம். ஓய்வாக உட்கார்ந்தாலோ படுத்தாலோ உங்களுக்குள்ள இறைவனுடைய ஞானத்தை பேசி பேசி உங்களுடைய குணத்தை மாற்றுங்கள். என்னானாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன், தூய்மையாக தான் இருப்பேன். ஏன்னா இதன் மூலமாக தான் நான் கடவுளை வெளிப்படுத்துகிறேன் இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க கடவுளுடைய ஞானம்ன்றாங்க, முஸ்லீம் மதத்துலேயும் அதான் சொல்கிறாங்க, இந்து மதத்துலேயும் அதான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய குணமும் எப்படி இருக்குது? மோசமாக இருக்குது. அப்போ கடவுளுடைய ஞானத்தை எடுத்தால் எப்படி இருக்கணும்? உங்கள் குணம் கடவுளே அப்படி பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். உங்களை பார்த்தா கடவுள் தெரியணும். அதுதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு இயேசு சொன்ன மாதிரி வெளிப்பட்டிருக்கும். அது எல்லாமே நம்மளுடைய கதை, இப்போ நடக்கிற கதை. அப்போ இப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் இறைவன் கொடுக்குற அந்த ஞானமாகிய முரளியை உங்களுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்க இருக்க இது உங்களுடைய குணமாக மாறிடும். அசை போடலைன்னு வச்சுக்கோங்களேன், கலியுகத்தின் விஷயத்தை அசை போடுவீங்க. ஆல்ரெடி அது உங்கள் குணமாக தான் இருக்குது. அதை அழிக்கிறத விட்டுட்டு மீண்டும் மீண்டும் அந்த குணத்தை ஆழப்படுத்துனீங்கன்னா யாருக்கு நஷ்டம் இல்லையா? இந்த கலியுக குணத்தை வெளிப்படுத்தினாலே உங்களுக்கு தண்டனையும் வேறு கிடைக்கும். அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். ஸோ நீதியின் பலிகளை செலுத்தி, அதாவது கடவுளின் வழிபடி நடந்து கடவுள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா சொர்க்கம் இப்போ உங்கள் கையில் கிடையாது, இனி தான் வரப்போகுது. அந்த சொர்க்கத்தின் அதிபதியாக ஸ்ரீ நாராயணனாக நீங்கள் தான் இருந்தீங்கன்னு கடவுள் சொல்கிறார். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்க்கும். உங்களுக்காக பாவத்தை கழுவினார் அப்படின்னு கிறிஸ்தவ மதம் சொல்லுது. இங்கே யாருடைய பாவத்தையும் யாரும் கழுவ முடியாது. அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்கணும்னு அதே பைபிளில் தான் சொல்லுது. ரெண்டுமே ரைட்டாக இருக்காது, ஏதோ ஒன்று தான் ரைட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்னென்னா, அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒருத்தன் துக்கம் கொடுக்குறான்னா அவன் பாவத்தை நீங்கள் மன்னிக்க முடியும், அவனுக்கு தண்டனை கொடுக்காததன் மூலமாக, அவன் நல்லா இருக்கணும்னு மனதார நினைப்பதன் மூலமாக. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அவங்க பாவத்தை நீங்கள் கழுவிட்டீங்க, அதுக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டுட்டீங்க. யார் அப்படி ஆக முடியும்? கடவுளுடைய குழந்தை, கடவுள்கிட்ட நேரடியாக ஞானம் எடுக்கிறவங்க தான் ஆக முடியும். அதனால்தான் என் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியுமே தவிர இயேசுவை நோக்கி கூப்பிட்றவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்னு பைபிளில் மட்டும் இல்லை, குரான்லேயும் இருக்கும். குரானில் இயேசுன்னு இல்லை, எந்த மதஸ்தாபகர் பின்னாடி போனாலும் உங்களால் சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அப்போ இறைவனுடைய வழிப்படி நடக்கணுன்னா எவ்வளோ நம்பிக்கை வேணும் தெரியுமா? ஏன்னா இதுக்கான பலன் உங்களுக்கு இங்கே கிடைக்க போகிறதில்ல, சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போவே அள்ளி கொடுப்பார் கடவுள் உனக்கு, எப்படி இருந்த என்னை எப்படி உயர்த்தினார். ஜான் ஜபராஜ் நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. மக்களுக்கு அதான் பிடிச்சிருக்குது இல்லையா? என்ன பண்ணுறது? அப்போ இப்போ இருக்கிறதுனா அதுக்கு கடவுள் தேவை கிடையாது, உழைச்சா கிடச்சிட போகுது. குறுக்கு வழியில் போனால் இன்னும் அதிகமாக கிடைக்கும், மாட்டுனா தண்டனையும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை சாப்பிடுவோன்னு எந்த நேரமும் ஏன் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு இயேசு சொல்லியிருப்பார். அவர்கிட்ட போய் எனக்கு அள்ளி கூடுன்னா என்ன சொல்கிறது? அது ஆக்சுவலாக இறைவனுடைய ஞானம் இயேசு சொன்ன மாதிரி வருது. சரி, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே போய் ஒரு மதமும் அடிச்சிக்குது. எதுதான் உண்மைன்னே தெரியாமலே எல்லாம் அந்தந்த மதத்தை விட்டு வெளியேறாங்க. எக்ஸ் கிறிஸ்டின், எக்ஸ் முஸ்லீம், எக்ஸ் இந்து, நாஸ்திகர்கள், இந்த மாதிரி ஆகிட்டாங்க நிறைய பேர். ஸோ அப்போ எது உண்மைன்னு சொல்கிறது? நன்மை செய்யக்கூடிய விஷயம் என்ன, எனக்கு எந்த வழிப்படி நடக்கணும் அப்படின்னு எனக்கு யார் தான் உண்மையை சொல்லுவான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் கர்த்தாவே, கடவுளே, உன்னுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கடவுளுக்கு உடம்பு கிடையாது, முகம் கிடையாது, ஒரு வயோதிகர் உடலில் தான் வராரு, அது அவருடைய உடம்பு, அவருடைய முகம் கிடையாது. அப்போ என்ன முகத்தின் ஒளி? கடவுளுக்கு முகம்னு சொன்னாலும் சரி, ஜீவ சுவாசம்னு சொன்னாலும் சரி, உயிர் மூச்சுன்னு சொன்னாலும் சரி, ஞானம்தான். ஏன்னா இதுதான் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட வர்றது இந்த ஞானம்தான். அந்த ஞான ஒளியை எங்கள் மேலே வீசு அப்படின்னு அர்த்தம். ஞானத்தை கொடுத்து சரியான வழியை காட்டுன்னு அர்த்தம். அப்போ
வெளி உலக மனிதர்கள் எல்லாம் பொருளின் பின்னாடி போய் தானியம், திராட்சை ரசம், தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம், டிவி பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்தது சர்ச்சில் போய் பாட்டு பாடுறது, மசூதியில் போய் தொழுகை பண்ணுறது, கோயில் குளம்னு சுற்றுறது, இதுதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் அதுக்கே காசு வேணும் இல்லையா? ஆனால் எதுவுமே இல்லாமல் அவர்கள் அனுபவிக்கிற சந்தோஷம்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஆடுனா அவன் சந்தோஷமாக இருக்கிறான்னு அர்த்தமா? பைபிளில் சரி சர்ச்சில் ஆடுறாங்களே, ஜான் ஜபராஜ் இப்போ கூட இன்னொருத்தர் ஆடிட்டுருக்காரு, சந்தோஷத்தில் ஆடுறாங்களா? சரி ஆட முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இங்கே உடல் ஆடுவதை பற்றிய விஷயம் கிடையாது. ஆடலின் தலைவன் நடராஜன்ட்டு சிவபெருமானை சொல்கிறாங்களே, அது உடலால் ஆடுற டான்ஸ் கிடையாது, மனம் ஆனந்தத்தினால் ஆடுவது. அது எப்போ? இறைவனின் நினைவில் மூழ்கும் பொழுது, நினைவிலிருந்து நான் தூய்மை ஆகிறன்ற அந்த நினைவும், அதன் மூலம் நான் சொர்க்கத்தின் உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை அடையிறேன் அப்படின்ற போதையும் வர வர ஆனந்தம் அடைவீங்க. அது எந்த அளவுக்கு அதை திரும்ப திரும்ப அசைப்படுறீங்களோ அப்போ தான் அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெளியில் இருக்கக்கூடிய சந்தோஷம் கிடையாது, மயக்கம். அது கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை விழ வச்சிடும். ஆனால் இறைவன் கொடுக்குற அந்த ஞானத்தை அசைப்போடுறதுனால வர சந்தோஷம் அது நிரந்தரமாக இருக்கும். சுற்றி துக்கம் இருக்கும், ஆனால் அதில் உங்கள் புத்தி போகாது. அதான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும். அப்படின்னா துக்கம் நடக்கிற விஷயமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. மரணம் வரும், துரோகம் வரும், எல்லாம் வரும். ஆனால் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். எப்படியா இருந்தாலும் நானே இந்த உடலை விட்டால் தானே அங்கே போக முடியும். இந்த உடம்போட போகிறேன் இல்லையா? இன்னொன்று, எல்லாரிடமிருந்தும் பற்றை நீக்கி இறைவனோடு மட்டும் புத்தியை இணைக்கிறேன். அதுதான் பைபிளில் எவன் ஒருவன் என்னை விட, அதாவது கடவுளை விட தன் தாய் தகப்பனையோ கணவன் மனைவியோ குழந்தையோ நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு இருக்கும். ஏன்? உலகில் விஷயத்தில் மூழ்கி இருக்கிறதுனால, பற்றில் இருக்கிறதுனால, அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவனுக்குள்ளே அசுர குணம் வரும். குடும்பம் மட்டும் இல்லை, மொழி, இனம், ஜாதி, மதம், இந்த பற்று. அப்போ என்ன ஆகும்? அசுர குணமுடையவர்கள் வாழ வேண்டிய இடம் கலியுகம். தெய்வீக குணமுடையவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அங்கே சதா ஆனந்தமாக இருப்பாங்க. இப்போவே யார் ஆனந்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அங்கே போக முடியும். அந்த ஆனந்தம் உள்ளேருந்து வரணும். வெளியில் உள்ள விஷயம், பாட்டு கேட்டு, சினிமாவை பார்த்து, பஜனை பாடி அப்படி கிடையாது. ஸோ அதான் சொல்கிறார், அவன் தண்ணி அடிச்சுட்டு நிறைய கொழுத்து கறி மீனை சாப்பிட்டுட்டு நல்ல பணத்திலேயே மூழ்கி இருக்கிறவனுக்கு அடையிற சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை உன் நினைவில் இருப்பதன் மூலம் எனக்கு கொடுத்திருக்கிற. அதனால் நான் நிம்மதியாக சமாதானமாக படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஸோ இது பார்த்திங்கன்னா கதை வடிவத்தில் மகாபாரதத்தில் இருக்கும். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிஜத்தில் அப்படிலாம் நடக்கலை. பாண்டவர்கள் இவங்க 2 பேர் சகோதரர்கள், ஆக்சுவலாக பெரியப்பா பசங்க. எப்படி அடிச்சுக்குவாங்க? அப்போ இங்கே என்னென்னா அந்த உறவுகளில் புத்தியிலிருந்து நீக்கிறது. அப்படி அந்த உறவுலாம் இன்னொன்று அவங்கவுங்க அந்த ஆத்மா அவங்கவுங்க நடிப்பு நடிக்குதுன்னும்போது துரோகம் செய்தாலும் இந்த நேரம் அதோடைய நடிப்பு அது, அவ்வளோதான். இல்லாட்டினா என்ன பண்ணுங்க, நான் அவனுக்கு என்ன பண்ணேன், எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டானே, அதுவே உங்களை நரக வலியை அனுபவிக்க வைக்கும். ஸோ அப்படித்தான் அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு இரவிலும் 2 பக்கமுமே மரணம் பயங்கரமாக நடந்திருக்கும். அப்படியே கௌரவர்கள் நைட்டெல்லாம் புலம்புவாங்க, இப்படி ஆயிருக்கணும், அப்படி ஆயிருக்கணும், இவன் துரோகம் பண்ணிட்டான், அவன் துரோகம் பண்ணிட்டான். அதே அளவு நஷ்டம் பாண்டவர்களுக்கும் ஆகியிருக்கும். ஆனால் நிம்மதியாக தூங்குவாங்க. ஏன்னா அங்கே கிருஷ்ணர், கடவுளுக்கு பதில் அங்கே கிருஷ்ணர் பேரை போட்டாங்க, இங்கே இயேசு கிறிஸ்து பேரை போட்ட மாதிரி. அப்போ ஏன்னா கடவுள் வழி நடத்த இருக்கிறார். ஆனால் அதில் கடவுள் கொடுக்குற ஞானம் என்னன்னு சொல்லப்படல, அதுதான் பிரச்சனை. கீதை இருக்குது, கொஞ்சம் இருக்குது, பட் முக்கியமான ஞானம் என்ன? முற்றுப்புள்ளி. இங்கே எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது, எதை பற்றியும் கவலைப்படாது. அது கீதா சாரம் இல்லையா? நடந்தது நன்றாகவே நடந்தது, நடக்கிறதும் அதை விட நன்றாக நடக்கிறது, நடக்க போகிறது இன்னும் நன்றாக இருக்கும். இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது?
உடம்புன்னு நினச்சா வருத்தம் இல்லையா? இருக்கிறதுலே மோசமான உடல் இப்போ கிடச்சிருக்கிறது தான். சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக ஆரோக்கியமாக இருப்போம். அங்கேயே ஆனந்தமாக உடலை விட்டீங்க. அழுக்கான இந்த உடலை, நோய் வந்த இந்த உடலை விடுறதுக்கு ஏன் கவலை? சொர்க்கத்தில் எண்ண முடியாத அளவிற்கு செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பீங்க. அதையே குஷி குஷியாக அந்த உடலை விட்டுட்டு போனீங்க. இப்போ எதுவுமே இல்லை நமக்கு, இதை விடுறதுக்கு ஏன் துக்கம்ன்ற? அப்போ உடம்புன்னு நினச்சதுனால தான் இந்த பிரச்சனை. நான் ஆத்மா, என்னுடைய ஒரு சிவபரமாத்மா, அவர் எனக்கு பாதுகாப்பு, அவருடைய நினைவில் இருந்தால் போதும். மற்றபடி எல்லா காரியமும் செய்வான். ஆனால் புத்தி மட்டும் அவரை நினைப்பதிலிருந்து துண்டிக்கப்படாமல் பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் என்ன நடந்தாலும் அமைதியாக தான் இருப்பீங்க. யுத்தம் நடக்கலாம், நம்பிக்கை துரோகம் நடக்கலாம், எது நடந்தாலும் சரி, என்னுடையவர் அவர் மட்டுமே. ஆனால் உங்கள் குடும்பத்தை எல்லோரும் பார்த்துக்குவீங்க. விலகி இருந்து அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, இந்த உணர்வில் இருக்க மாட்டீங்க. எல்லாம் சகோதராத்மா. ஏன்? நான் எந்த சிவபெருமானை அப்பான்னு கூப்பிட்றனோ, பரமபிதா கர்த்தான்னு கூப்பிட்றனோ, அவரையே தான் என் மனைவியும் அப்பான்னு கூப்பிட்றோம். அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தைகள் சகோதரன் சகோதரி உறவு தானே. அது உடல் தான் ஆண் பெண், ஆத்மா எல்லாமே ஆண் தான். ஏன்னா ஆத்மா அந்த காலத்தில் வந்து ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்க இல்லையா? அப்படி இறைவனுடைய சொத்தாகிய சொர்க்கத்திற்கு போகக்கூடிய உரிமை ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு, குழந்தைக்கும் உண்டு, தாத்தாவுக்கும் உண்டு, படித்தவங்களுக்கும் உண்டு, படிக்காதவர்களுக்கும் உண்டு. ஞானம் ரொம்ப ஈஸி. ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதனால தான் இங்கே சகோதரர்களாக, ஆத்ம சகோதரன் அப்படின்னு பாருங்கள். சகோதரியே கிடையாது. சகோதரன் சகோதரன், பாய் பாயின்னு முஸ்லீம்கள் சொல்கிறதுடைய அர்த்தம் அதுதான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. முஸ்லீம்களை மட்டும் பாய் பாயின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் பாய் தான். முஸ்லீம் மட்டும் இல்லை, எல்லா மதத்துக்காரங்களும் பாய் தான். ஏன்னா எல்லோருக்கும் அப்பா ஒருவர். ஆனால் பாவம் அவங்களுக்கு அது தெரியாமலே பாய் பாயின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க இதெல்லாம் வந்து பைபிள்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லும்போது, அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னாங்க. இப்போ இந்த அதிகாரம் வந்து ரொம்ப சின்ன அதிகாரம், 8 வசனம் தான் இருக்குது. இதே அதிகாரத்திற்கு விளக்கம் சொன்ன ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். நமக்கும் அவங்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் யாரும் விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே படிச்சுட்டு போகிற வீடியோ வேணால் இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அதை எப்படி புனிதமான புஸ்தகம் நம்ம சொல்ல முடியும்? ஒவ்வொரு லைன்லேயும் ஏதோ ஒன்று இருக்குது, அவங்களுக்கு தெரியல. யாருக்கு தெரியும்? ஒரிஜினல் யாருக்கு தெரியுமா அவங்களுக்கு அதிலிருந்து வந்த மதங்களை பற்றி தெரியும். அதை தான் நம்ம போதிக்கிறோம். அதனால தான் நம்மளால் பைபிளுக்கும் விளக்கம் கொடுக்க முடியுது, குரானுக்கும் விளக்கம் கொடுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி சத்தியமாக படித்ததில்லை. இப்போ இது ஆக்சுவலாக படிக்கிறது தான். சேனல் பேரே பைபிள் ரீடிங்காக, குரான் ரீடிங், குரான் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் இருக்கும். இதில் தமிழ் பைபிள் பைன்னு இருக்கும். ஆக்சுவலாக இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறோம். படிக்கும்போதே அந்த விளக்கம் வருது. எப்படி? இறைவனுடைய ஞானம் இருக்கிறதுனால இதை பார்த்த உடனே தெரியுது. ஸோ இதை பொறுமையாக கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.